வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபியோட லேட்டஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய புவனேஸ்வர் குமார் அவருடைய ஐபிஎல் 2025 அந்த ஒரு ப்ராக்டிஸாக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவருடைய சைடில் இண்டோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய புவி ஆர்சிபியோட கீ பேசர். ஸோ டோட்டலி அவர் தான் வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபியோட பேஸ் அட்டாக்கை லீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக ஆர்சிபி ஆக்ஷனில் தி பெஸ்ட் பையில் கண்டிப்பாக புவியோட அந்த ஒரு ஸ்பாட்டும் இருக்கும். ஸோ இப்போது சிராஜோட இடத்துல தான் புவி வந்து ஆட போகிறாரு. ஸோ சிராஜ் வந்துட்டு ஆல் டைமராக இருந்தார் ஆர்சிபியில். பட் ஆனால் ஷாக்கிங்காக வந்து பார்த்திங்கன்னா சிராஜ் வந்துட்டு இப்போ ஆர்சிபியில் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா புவியோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இங்கே பேசப்பட்டு ஆகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போது அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ப்ராக்டிஸை இப்போவே ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா டீமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. பேஸ் அட்டாக் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ரிட்டன்ஷனில் வந்துட்டு உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா யாஸ் தயால் இருந்தாரு. எப்படி அந்த பேஸ் அட்டாக் யாரை சுற்றி இருக்க போகுது, ஏன்னா நிறைய தரமான பேசஸ் இருக்கிறாங்க உள்ள. ஸோ ஓவர்சீஸையும் வந்துட்டு சேர்க்கும் போது பேசர்ஸ் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி வந்துட்டு நம்ம உள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஈவன் வந்துட்டு துஷாரெல்லாம் வந்துட்டு ப்ரைம் பேசர், இப்போ ஜாஸ் ஹேசல்வுட் இல்லை அப்படின்னா ஸோ அந்த இடத்துல எப்படி யார் வந்துட்டு அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுவாங்கிற விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து புவியோட செட்டில் இருந்து தான் நம்ம வந்து யோசிச்சாகணும். ஸோ புவி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கீ பேசராக இருப்பாரா, இந்த ஐபிஎல் 2025 மாஸ் கட்டுவாரா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்றைக்கான ஆப்ஷனல் ப்ராக்டிஸ் செஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அண்ட் விராட் கோலி மிஸ் பண்ணி இருக்கிறாங்க. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்துட்டு அவருக்கு அந்த ஆங்கிள் இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அதை நம்ம நேற்றே ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம். ஸோ விராட் கோலிக்கு வந்துட்டு இன்ஜுரி இருக்குது. பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டான மேட்ச்சில் கிளியர் கட்டாக வந்துட்டு அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மத்தியானம் தான் மேட்ச் 2:30. ஸோ அதனால் மார்னிங் வந்து ஒரு ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு டீம் காம்பினேஷன் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஈவன் வந்து அங்கேயும் வந்துட்டு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ஹெவியான செஷனாக இருக்கும். ஸோ அந்த செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஸோ நம்மளுடைய விராட் கோலி பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ வந்து அந்த ப்ராக்டிஸ் செஷனை ஸ்கிப் பண்ணியிருக்கிறாரு. நேற்று ப்ராக்டிஸ் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரியராக வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பித்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரியட் ஆஃப் டைம் முடிகிற வரைக்கும் அவரால் வந்து ப்ராக்டிஸ் செஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க முடியல. நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டர் ஆஃப் அந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷனில் அவர் இல்லை. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியான ப்ராக்டிஸ் செஷன்லையும் ஸோ விராட் கோலியால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அந்த ஆங்கிள் இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய லெவலில் இருக்குது. ஸோ விராட் கோலி இதெல்லாம் தாண்டி தான் பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும். அதே நேரம் பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக விராட் கோலி 16 மேட்ச்சில் 678 ரன் அடிச்சிருக்கிறாரு. 300, 250, 183 அப்படிங்கிறது அவரோட ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக த ஆவரேஜ் ஆஃப் 50.12, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 100.6 அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ இன்றைக்கி மேட்சும் விராட் கோலி கம்பேக் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே வர்றனால தான் ஸோ இந்த ஆங்கிள் இன்ஜுரி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுருக்கு. ஸோ அதை தாண்டி விராட் கோலி இன்றைக்கி ஒரு செஞ்சுரியில் அடித்து மாஸ் காட்டினார்னா உண்மையாகவே எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு 11ஸ்லேருந்து வெளியேற அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த விதமான நியூஸும் ஸ்பெக்குலேட் ஆகலை. ஸோ அதனால் அதுலலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் ஐபிஎல் 2025 நம்மளுடைய ஆர்சிபியோட ப்ராக்டிஸ் கேம்ப். ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் ஆல்மோஸ்ட் இப்போ அவங்களுடைய ப்ராக்டிஸ் கேம்பை பற்றின அப்டேட்ஸை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஈவன் ஆர்ஆர், பஞ்சாப், அதுக்கப்புறம் வந்துட்டு கேகேஆர் இவங்கெல்லாம் அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷனை ஸ்டார்ட்டே பண்ணிட்டாங்க. நேற்று கேகேஆர் அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது ஆர்சிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராக்டிஸ் கேம்ப் என்னைக்கு அப்படிங்கிற அந்த அப்டேட்டை சொல்லியிருக்கிறாங்க. March 17 வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபியோட ப்ராக்டிஸ் கேம்ப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. March 15 வந்துட்டு அவங்களுடைய அன்பாக்ஸ் ஈவெண்ட் இருக்குது. அந்த அன்பாக்ஸ் ஈவெண்ட் முடிஞ்சோடனே ஒரு நாள் கேப் விட்டு ஸோ ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும். ஸோ அந்த கேம்பை நாங்கள் அதில் தான் ஆரம்பிக்கிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அன்பாக்ஸ் ஈவெண்ட் வந்துட்டு ஆர்சிபி உமன்ஸோட குவாலிஃபிகேஷன் சினாரியோவை வச்சு தான் டிசைட் ஆகும். ப்ளஸ் அந்த குவாலிஃபிகேஷன் சினாரியோவை வச்சு டிசைட் ஆகும்போது ப்ராக்டிஸ் கேம்பும் ப்ரியராக இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு எப்படி பார்த்தாலுமே அவங்க வந்து March 2nd வீக் தான் ஸோ அவங்களுடைய ப்ராக்டிஸ் கேம்ப் போடுறாங்க. ரொம்ப டிலேவாக தான் இந்த ஒரு ப்ராக்டிஸ் கேம்ப் இருக்குது. ஸோ ஆனால் அதுக்குள்ளேயே நாங்கள் வந்துட்டு எங்களை தயார் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆர்சிபியோட ப்ராக்டிஸ் கேம்ப் என்ன மாதிரி விஷயத்தில் இருக்குன்னு. மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.